எல்லா செலிபிரிட்டிஸுமே நான் யோகா பண்றேன்றாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க யோகா பண்றாங்களா இல்ல ஏதாவது ஒர்க் அவுட் பண்றாங்களான்னு. ஆக்சுவலா யோகா பண்ணா பாடி வந்து டைட்டா இருக்கும், அந்த ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாங்க. இது உண்மையா சார்? கண்டிப்பா. நான் டிப்ளமோ இன் யோகா, பிஎஸ்சி இன் யோகா, எம்எஸ்சி யோகா நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா சார் நீங்கள் டேரெக்டாக எம்எஸ்சி பண்ண வேண்டியதான்னு கேட்டிங்கன்னா, அது யோகாவில் நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம், டிகிரி முடித்தவங்களாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்லாம் சொல்ல முடியாது. இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாதான் இதை வந்து கண்டினியூவாக நம்மளே பண்ண முடியும். படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து நம்ம போயிடுவோம். அப்போ நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தான் நம்மளுமே பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதை பண்ணணும் நம்ம. தொப்பை பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை மூட்டை அப்படின்னே சொல்லலாம். இது அழகு சார்ந்த விஷயத்துக்கும் தடையா தான் இருக்கு. ஸோ தொப்பை வந்து விழாம இருக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் காட்டுங்க. இப்போ பவன முக்தாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே நாளில் பெனிஃபிட் தெரியாது, கண்டினியூவாக அவங்க பண்ணணும்.